அலையும் மனமே சற்று நின்றிடுவாய், வலையொலி கேட்க அமர்ந்திடுவாய், சம்சாரக் கடலை தாண்டிடுவாய், அம்பரத்தில் ஆடும் ஆனந்தமாவாய், வேதாந்த வலையொலியில் மூழ்கிடுவாய், ஆகாயம் போலவே நனையாது நிற்பாய், எழுவாய், விழிப்பாய், உண்மையை அறிவாய், சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் இருப்பாய், உலகம் பொய் என்று அறிந்திடுவாய், உண்மை பிரம்மமே என்று தெளிந்திடுவாய், எங்கும் நிறைந்த இருப்பை, மங்காத சித்தை, பொங்கும் ஆனந்தத்தை, பரிபூரண தத்துவத்தை பகிர்ந்து கொள்ள ஆத்மானந்த லஹரி வலையொலியில் வருவது ஆதிசக்தி வரலக்ஷ்மி நிரஞ்சன். அகத்தாமரை மலர் மீதுரை அருணாச்சல ரமணன், நகைத்தானுற விழித்தானர செகுத்தான் எனதுயிரை, மிகத்தானருள் சுரந்தானென முகவாபுரி முருகன், ஜகத்தாருய வகுத்தான் முறை திருவாசக நிகரே. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நமோ ரமணா. இந்த நான் யார் அப்படிங்கிற சீரீஸில் நம்ம இப்போ 3வது பதிவுக்கு வந்திருக்கோம். இதில் இப்போ நம்ம 7 கேள்விகள் வரைக்கும் பார்த்துருக்கோம் அந்த கட்டுரை புத்தகத்தில். இப்போ 8வது கேள்வியை பார்க்க போகிறோம். இந்த 8லேருந்து 12 வரைக்கும் மனமை பற்றி தான் பேசுகிறார். மனசுனா என்ன, அதோட ஸ்வரூபம் என்ன, அதை எப்படி அடக்கிறது, மனசில் எண்ணங்கள் வரும் பொழுது அதை என்ன பண்ணுறது, எப்படி மனம் அடங்கும், இதெல்லாம் தான் பேச போகிறார். மனதுக்கும் பிராணனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, மனதுக்கும் ஆத்மாக்கும் உள்ள தொடர்பு என்ன, மனதுக்கும் நம்ம கர்மேந்திரியம் ஞானேந்திரியத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன, இதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ கேள்வி என்னன்னா, மனதின் ஸ்வரூபம் என்ன? ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, 7வது கேள்வி போது என்ன சொல்கிறாருன்னா, மனம் அடங்கினால் ஜகம் மறையும், ஜகம் மறைந்தால் உனக்கு உண்மை ஸ்வரூபம் சத்து சித்து ஆனந்தம் புரியும் அப்படின்னு சொன்னார். அப்போ மனதுடைய ஸ்வரூபம் என்ன? இதை நம்ம முதல்ல படிச்சுடுவோம், அதுக்கப்புறமா நம்ம விவரமாக விளக்கறதுக்கு முயற்சிப்போம். மனம் என்பது ஆத்மஸ்வரூபத்தில் உள்ள ஒரு அதிசய சக்தி, அப்படி தான் ஆரம்பிக்கிறார். இப்போ ஆத்மஸ்வரூபம் தான் நிஜம், அதுதான் அதிஷ்டானம். அது மேலே இருக்கிற ஒரு சக்தி. சக்தி அப்படின்னா சக்தி மாயை அப்படின்னாலே அது என்ன சொல்ல, பொட்டன்ஷியல் தான். அதுக்கு தானாக பண்ண முடியாது. அந்த பிரம்மன் இருந்தால் தான் அந்த பொட்டன்ஷியல் கைனட்டிக் எனர்ஜியாக மாறும். அப்போது அந்த ஆத்மஸ்வரூபங்கிறது தான் அதிஷ்டானம். அது மேலே இருக்கிற ஒரு சக்தி தான் மனசு. ஏன்னா நம்மளுக்கு மனம்ங்கிறது சென்ஷியன் மாதிரி தோன்றுறது, ஆனால் மனம் ஒரு ஜடம். அது ஆத்மா இருந்தால் தான் அதுக்கு வேலை செய்ய முடியும். அது மனம் என்ன பண்ணுறது, சகல நினைவுகளையும் தோற்றுவிக்கின்றது. அதாவது நினைவுனா இங்கே எண்ணங்கள், தாட்ஸ். நம்ம சாதாரணமாக நினைவுங்கிறத மறந்து போனது இல்லை முன்னாடி நடந்ததை நம்ம பாஸ்ட்டை நினைவுன்னு சொல்லுவோம். இப்போ எண்ணங்கள்னு எடுத்துக்கணும். ஏன்னா தாட்ஸ், மெமரிஸ் எல்லாமே, டிசையர்ஸ் எல்லாமே மனசுலேருந்து தான் வருது இல்லையா? சகல நினைவுகளையும் தோற்றுவிக்கின்றது. பாஸ்ட்டை பற்றின நினைவாக இருக்கட்டும், ப்ரெசண்ட்டை பற்றின நினைவாக இருக்கட்டும், ஃப்யூச்சரை பற்றின நினைவாக இருக்கட்டும், எல்லாமே உற்பத்தியாகிறது இந்த மனசில். நினைவுகளை எல்லாம் நீக்கி பார்க்கின்ற பொழுது தனியாக மனம் என்று ஒரு பொருள் இல்லை. இப்போ மனசுனா அது இட்ஸ் அ ஃபேக்ட்ரி தட் ப்ரொடியூசஸ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம அனாட்டமியில் பார்த்தோன்னா ஹார்ட் இருக்குது, லங் இருக்குது, கிட்னி இருக்குது, ஸ்டமக் இருக்குது, அந்த மாதிரி நோஸு, ஐஸு, எல்லா ஆர்கன்ஸும் இருக்குது. ஆனால் மைண்டு அப்படின்னு ஒரு ஆர்கன் கிடையாது.
இப்போ டைசெக்ட் பண்ணி பார்த்தோன்னா அதில் மைண்டுன்னு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா தாட்ஸ் இருந்தால் தான் அந்த மைண்டு. தாட்ஸ் இல்லைன்னா மனசு இல்லை. இப்போ மனசை அடக்கிறதுன்னா தாட்ஸ் இல்லை, அவ்வளோதான். இந்த தாட்லெஸ் ஸ்டேட் அப்படிம்போமே அதுதான். ஆகையால் நினைவே மனதின் ஸ்வரூபம். சரி, அப்போது நினைவுங்கிறது என்ன? சங்கல்ப விகல்ப. நம்ம இப்போ சம்ஸ்கிருதத்தில் பார்த்தோன்னா மனம்ங்கிறது சங்கல்ப விகல்ப மாத்திரம். இதை பண்ணலாமா, அதை பண்ணக்கூடாதா, கதவை பூட்டினேனா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு அப்படியே யோஜனை வருமே. கேஸை அணைச்சேனா இல்லையா, அந்த மாதிரி ஆசிலேட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் மைண்டோட ஸ்வபாவமே அது. அது தெரிஞ்சுடுத்துன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆல் வி கேன் சே இஸ் மைண்ட் நெவர் மைண்ட், ஜஸ்ட் நெவர் மைண்டுன்னு விட்டுடலாம். அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்க மாட்டோம். இப்போது நினைவே மனதின் ஸ்வரூபம் அப்படின்னு முடித்தார். அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நினைவுகளை தவிர்த்து ஜகம் என்றோர் பொருள் அந்நியமாய் இல்லை. இப்போது ஜகத்தை கொண்டு வரார். இத்தனை நேரம் என்னத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தார்? மைண்டை பற்றி பேசியிருந்தார். மைண்டுங்கிறது தாட்ஸ் அப்படின்னு சொன்னார். எல்லா முக்காலத்துக்கும் வர தாட்ஸ் அதை தான் சொன்னார். இப்போ அடுத்து ஒரு பெரிய இதை சொல்கிறார். இதுதான் இந்த இடத்துல தான் நம்ம ஜம்ப் பண்ணுறார், அப்படியே லீப்புன்னு சொல்லலாம். என்ன சொல்கிறாருன்னா, நினைவுகளை தவிர்த்து ஜகம் என்றோர் பொருள் அந்நியமாய் இல்லை. நம்ம நம்ம உள்ளது 40க்கு போனோன்னா சித்திரமாய் பார்ப்போம்னு சொல்லுவார். நம்ம சித்திரம் மாதிரி பார்க்குறோம். எதை பார்க்குறோம்? இந்த உலகத்தை பார்க்குறோம். எப்படி வருது? உன்னோட எண்ணத்துலேருந்து தான் இந்த உலகம் உருவாகிறது. உலகம்னு ஒன்றும் தனியாக அங்கே இல்லை, நீ தான் உன்னோட உலகத்தை உருவாக்குற. அதனால தான் அவர் சித்திரமும் பார்ப்பானும் செயற்படமும் ஆரொழியும்னார். அதாவது நீ தான் சிருஷ்டி பண்ணுற. ஏன் அப்படி சொல்கிறார்? இப்போ அடுத்து சொல்ல போகிறார் பாருங்க. தூக்கத்தில் நினைவுகள் இல்லை, ஜகமும் இல்லை. தூங்கி போயிட்டோன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த உலகமே இல்லை. உலகமே மறந்து தூங்கினேன்ப்பா, நல்லா தூங்கினேன் அப்படின்னு முழிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்கிறோம். ஏன்? தூக்கத்தில், ஆழ்ந்த தூக்கத்தில் மனசு இல்லை. மனம்ங்கிறது அடங்கி போயிடும் பொழுது உலகமும் இல்லை. ஆனால் சொப்பனத்தில் மனசு இருக்குது. இப்போ நம்ம 3 மாண்டுக்கியாவில் விழிப்பு நிலை, மாண்டுக்கியா உபனிஷத்தில் சொல்லியிருப்பா, விழிப்பு நிலை, அப்புறம் ஜாக்கிரத நிலை, அதுக்கப்புறம் ட்ரீம் ஸ்டேட்டு சொப்ன நிலை, அப்புறம் சுஷுப்தி ஆழ்ந்த உறக்கம். இந்த 3த்தையும் டிஸ்கிரைப் பண்ணும் பொழுது ஆழ்ந்த உறக்கத்தில் சென்ஸ் ஆர்கன்ஸும் வேலை பண்ணலை, மனசும் வேலை பண்ணலை, பிராணன் மட்டும் வேலை பண்ணிட்டு இருக்கு. ஆனால் சொப்பனத்தில் சென்ஸ் ஆர்கன்ஸ் வேலை பண்ணலை, காது கேட்காது, கண்ணு பார்க்காது, மூக்கு ஒன்றும் புரியாது, ஆனால் மனசு மட்டும் வேலை பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ தான் நம்ம மனசு ஒரு ட்ரீமை க்ரியேட் பண்ணுறது. நம்மளோட டிசையர்ஸ் அண்ட் ஃபியர்ஸை வச்சுட்டே, நம்ம முன்னாடி பார்த்த பொருள்களெல்லாம் வச்சுட்டே நாம் ஒரு ட்ரீம் வேர்ல்டை க்ரியேட் பண்ணிடுறோம். ஆனால் அது விழிப்பு நிலைக்கு வந்த உடனே போயிடுறது. அப்புறம் விழிப்பு நிலையில் மனசும் வேலை பண்ணுறது, சென்ஸ் ஆர்கன்ஸும் வேலை பண்ணுறது. அப்போ இந்த உலகம்னு ஒன்று நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தோணின்னு இருக்கு. இப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அந்த உலகம்ங்கிறது விழிப்பு நிலையில் இருக்கே தவிர நம்ம இப்போ இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிற வேர்ல்டு தூக்கத்தில் இல்லை. அப்போது அந்த உலகத்துக்கு ஒரு முக்கியத்துவமே இல்லை. உலகம்ங்கிறதே நான் உருவாக்குறது தான், கற்பிதமாக நான் உருவாக்குறது தான். எப்படி கனவு பொய்ன்னு நம்மளுக்கு தெரியுமோ, அதே மாதிரி விழிப்பு நிலையில் தெரிகிற உலகமும் பொய் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டுட்டோன்னா, இந்த ஆத்மா ஐயே மெத்த சுலபமடி அப்படின்னு பாடினாரே, இந்த ஆத்ம ஞானம்ங்கிறது ரொம்ப சுலபம். அதுதான். அதனால தான் ஜெகன் மித்யாவை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. இப்போது எப்படி அந்த ட்ரீமை நம்ம உருவாக்குறோம்? என்கிட்டேருந்து, என்னோட மனசுலேருந்து இருக்கிற நினைவுகளை வச்சு, நான் பார்த்த பொருள்களை வச்சு நானே ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு அதை நானே ரிசால்வ் பண்ணிடுறேன். முழித்த உடனே நைட்டு தூக்கத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா, எல்லாருமா நம்ம ரமண சத்சங்கம் பண்ணின்னு இருக்கோம். ஆனால் காத்தால் முழித்து ஏந்து பார்த்தோன்னா நம்ம ஏதோ நம்ம வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே இல்லை, அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறதுனா, சாஸ்திரம் ஊர்ண நாபி அப்படின்னா அந்த சிலந்தி பூச்சியை பற்றி சொல்லும்.
அதையே இங்கே சொல்கிறார் அவர். சிலந்திப்பூச்சி எப்படி தன்னிடமிருந்து வெளியில் நூலை நூற்று மறுபடியும் தன்னுள் இழுத்து கொள்கிறதோ அப்படியே மனமும் தன்னிடத்திலிருந்து ஜகத்தை தோற்றுவித்து மறுபடியும் தன்னிடமே ஒடுக்கி கொள்கிறது. அப்போ உலகம் ஒன்று கிடையாது. என் மனசு தான் உலகத்தை உருவாக்குறது, என் மனசு தான் உலகத்தை சஸ்டெயின் பண்ணின்னு, என் மனசு தான் உலகத்தை ரிசால்வ் பண்ணுறது. பிரம்மா விஷ்ணு சிவன், பிரம்மா உலகத்தை உருவாக்கினார், சிவன் சிவன் ரிசால்வ் பண்ணுறார், விஷ்ணு சஸ்டெயின் பண்ணுறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இது எல்லாம் இப்போ அந்த செல்ஃபுங்கிறது தான் இது எல்லாத்தையுமே மனசு தான் இங்கே க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார். மனசுன்னு சொல்லும்போது மனம் தன்னால் க்ரியேட் பண்ணுமா? இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே செல்ஃபுங்கிற வார்த்தை வந்துடுத்து. நம்ம மனம் பற்றி தான் பேசின்னு இருக்கோம். மனம் தன்னால் ஒன்றுத்தையும் உருவாக்க முடியாது. அந்த மனம் இதெல்லாம் பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி அந்த ஆத்மாங்கிற அதிஷ்டானம் வேணும். ஏன்னா அந்த ஆத்மாங்கிறது இருக்கிறதுனால தான் மனம் அடங்கி போயிட்டாலும், தூக்கத்தில் அடங்கி போயிட்டாலும், தூங்கி எழுந்த அப்புறமா நான் தூங்கினேன்னு நம்மளுக்கு தெரியறது. அந்த தெரியற சக்தி தான் அந்த ஆத்மா. நம்ம முதலையே பார்த்தோம், சத்து சித்து ஆனந்தம். அந்த சித்து தான் உனக்கு நீ தூங்கின அப்படிங்கிறத உனக்கு புரிய வைக்கிறது. மனம் ஆத்மஸ்வரூபத்திலிருந்து வெளிப்படும் பொழுது ஜகம் தோன்றும். ஆகையால் ஜகம் தோன்றும் பொழுது ஸ்வரூபம் தோன்றாது. ஆத்மாலேருந்து அது வெளியில், ஆத்ம நிஷ்டையிலேருந்து, ஆத்மாலேருந்து வெளியில் வர முடியாது. ஏன்னா ஆத்மா இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். ஆத்ம நிஷ்டையிலேருந்து, ஆத்மஸ்வரூபத்திலிருந்து தள்ளி வரும் பொழுது ஜகம் வந்துடுறது, தாட்ஸ் எல்லாம் வந்துடுறது. அப்போ ஜகம் தோன்றும் பொழுது அந்த ஆத்மஸ்வரூபம் உனக்கு தெரியாது. இங்கே தோன்றாதுன்னு சொல்லியிருக்கார். தோன்றாதுன்னா உனக்கு தெரியாது, உன் மனதுக்கு தோன்றாது, எப்போதும் அது இருக்கும். ஸ்வரூபம் தோன்றும், அதாவது பிரகாசிக்கும் பொழுது ஜகம் தோன்றாது. ஆத்ம நிஷ்டையில் நீ இருக்கும்போது ஜகத்தே இருக்கிறது தெரியாது. வாட் ஜெகத் அப்படின்னு கேட்போம். ஜெகத்காரணம் பிரம்மனா என்ன ஜெகத்? ஏன்னா நான் தூங்கினா போய்டுறதே ஜெகத்து, அப்போ என்ன அது ஜெகத்து அப்படின்னு கேட்போம். அப்போது எப்பொழுதும் அந்த ஆத்மஸ்வரூபம் பிரகாசமாக இருக்கிறது தான் நம்மளோட கோலாக இருக்கணும். மனதின் ஸ்வரூபத்தை விசாரித்து கொண்டே போனால் மனம் தானாய் முடியும். தன்னில் தானே தெரியும் தத்துவம், அதுதானே அவர் அக்ஷரமான மாலையில் சொல்கிறார். அந்த தான்கிறது தன்னிலேயே தானாய் தெரியும். அந்த தான் என்பது ஆத்மஸ்வரூபமே. மனம் எப்பொழுதும் ஒரு ஸ்தூலத்தை அனுசரித்தே நிற்கும், தனியாக நிற்காது. தானாக அதுக்கு இயங்க முடியாது. எதை அதை அனுசரித்து இருக்குது? ஆத்மாவை அனுசரிச்சுண்டு இருக்குது. அப்போது மனம் சூக்ஷ்ம சரீரம் என்றும் ஜீவன் என்றும் சொல்லப்படுகிறது. ஏன்னா நம்ம ஸ்தூல சரீரம்ங்கிறது உடம்பு. இப்போ மனசு தானாகவும் இயங்காது. ஏன்னா அது ஆத்மா அதுக்கு அதிஷ்டானம். ஆனால் அந்த மனம் வெளிப்படணும்னா அதுக்கு இந்த ஸ்தூல சரீரம் வேண்டி இருக்குது. அதனால தான் சூக்ஷ்ம சரீரம் தான். இப்போ ஸ்தூல சரீரம் போனதுக்கப்புறம், இந்த பிராணன் இந்த உடலை விட்டு போனதுக்கப்புறம், இந்த தேக முக்தி, இந்த தேகத்திலேருந்து வெளியில் போயிட்டார், இறந்து போயிட்டார் அப்படின்னா அந்த பிராணன் போயிடுறது, அந்த ஸ்தூல சரீரம் அழிஞ்சு போகிறது. ஆனால் சூக்ஷ்ம சரீரம் இன்னும் இருக்குது. அந்த சூக்ஷ்ம சரீரம் தான் அந்த மனசு இன்னொரு பிறவியாக பிறக்கிறது. அப்போ பிறக்கும்பொழுது தான் அந்த மனசில் வாசனைகள் இருக்குது. போன ஜென்மத்து ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள், இன்னும் வேணும்னு நம்ம நினைக்கிறது, அதெல்லாம் அடுத்த ஜென்மமாக நமக்கு வருது. அதனால தான் அந்த வாசனைங்கிறது ஜென்மாந்தர வாசனையாக இருக்குது. அதுதான் இப்போ ஜீவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன் இந்த சூக்ஷ்ம சரீரம் திரும்பி வருது? அந்த ஆசைகள்னால. அந்த ஆசைகள் ஏன் இருக்குது? அதுக்கு காரணம் என்ன? காரண சரீரம் அஜ்ஞானம். அப்போ அந்த அஜ்ஞானத்தை நீக்கிட்டோன்னா, நான் மனசு இல்லை, நான் இந்த உடம்பு இல்லை, இந்த தேகம் நான் இல்லை, மனசு இல்லைன்னு தெரிஞ்சுண்டு எல்லாம் சத்து சித்து ஆனந்தம் தான் நான் தெரிஞ்சுட்டுட்டோன்னா அந்த அஜ்ஞானம் விலகிட்டால் அப்போது அடுத்த ஜென்மமே கிடையாது. அப்போ அந்த முக்தி நிலை, மோட்ச நிலை அப்படிங்கிறது வந்துடும். ஜீவன் முக்தியாகவும் இருக்கலாம், வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுதே முக்தி நிலையில் இருக்கலாம்.
அதுக்கப்புறம் விதேக முக்தி, உயிர் பிரிஞ்சிட்டாலும் மறுபிறவி கிடையாது. இப்போ அடுத்த கேள்வியை பார்க்கலாம். இவர் மனதின் ஸ்வரூபத்தை விசாரித்து அறியும் மார்க்கம் என்ன? இப்போ இவ்வளோ சொன்னேளே, அந்த மனசோட ஸ்வரூபம் எண்ணங்கள் தான் சொன்னேளே, அதை எப்படி நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு கேட்குறார். இப்போ அதுக்கும் பகவான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறார். இந்த தேகத்தில் நான் என்று கிளம்புவது எதுவோ அக்தே மனமா. நான் அந்த ஸ்புரணம் வருதே, அதுதான் மனசு அப்படிங்கிறார். நான் என்கிற நினைவு தேகத்தில் முதலில் எந்த இடத்தில் தோன்றுகிறது என்று விசாரித்தால் ஹிருதயத்தில் என்று தெரிய வரும். அதுவே மனதின் பிறப்பிடம். நான் என்று கருதி கொண்டு இருந்தாலும் கூட அவ்விடத்திற்கு கொண்டு போய் விட்டுவிடும். மனதில் தோன்றும் நினைவுகள் எல்லாவற்றிற்கும் நான் என்னும் நினைவே முதல் நினைவு. இது எழுந்த பிறகே ஏனைய நினைவுகள் எழுகின்றன. தன்மை தோன்றிய பிறகே முன்னிலை படற்கைகள் தோன்றுகின்றன. தன்மையின்றி முன்னிலை படற்கைகள் இராது அப்படின்னு சொல்கிறார். அதாவது இப்போ காலையில் நம்ம எழுந்த உடனே தூக்கத்தில் இருக்கோம், அப்போ மனசு இல்லை, ஆழ்ந்த உறக்கம். முழிக்கும் பொழுது முதல்ல வர ஸ்புரணம் அகம் 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 தான். உள்ளது 40 இதையும் சொல்லியிருப்பார் அவர். அந்த நான்கிற ஸ்புரணம், அகங்கிற ஸ்புரணம் தான் முதல்ல வருது. அதுக்கப்புறம் தான் நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா நம்ம அலாம் அடித்து ஏந்துட்டோன்னா திருக்குன்னு ஏந்துக்கிறோம். எப்போ அலாம் இல்லாமல் நம்மளாக முழிக்கிறோமோ அப்போ மனசை ஒரு மெதுவாக கவனித்தோன்னா, கவனிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டுன்னு கூட சொல்ல முடியாது. ஃப்ராக்ஷன்லேயும் ஃப்ராக்ஷன். அந்த நான் தோன்றினதுக்கப்புறம் உடனேயே தோன்றுறது என்னன்னா, நான் எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சிடுது. அப்போ அந்த டைம், பிளேஸ் அதெல்லாம் வந்துடுறது. இந்த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோமே, டைம் அண்ட் ஸ்பேஸு வரத்துக்கு முன்னாடி அந்த நான்கிற எண்ணம் வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் தான் காத்தால நம்ம உடனே ஃபோன் எடுப்போம். ஃபோன் எடுத்தால் மணி 5 அப்படின்னு காமிச்சா 5 மணி அப்படின்னு நம்மளுக்கு இப்போ காலை 5 அப்படின்னு தெரிஞ்சுடுறது. அப்புறம் எங்கே இருக்கேன், வீட்டில் இருக்கேன்னா இல்லை இப்போ நான் ரமணாசிரமத்தில் இருக்கேன், இப்போ எங்கே இருக்கேன், அந்த ஸ்பேஸ் வந்துடுறது. அந்த டைம் அண்ட் ஸ்பேஸை நம்ம தான் உருவாக்குறோம். அது உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த நான்கிற எண்ணம் வந்துடுறது. அது எங்கேருந்து வருது? பகவான் என்ன சொல்கிறாருன்னா, ஹிருதயாகாசத்துலேருந்து வருது அப்படின்னு. ஹிருதயம்னா இப்போ நம்மளோட யூஸ்வலாக அனாட்டமியில் டாக்டர்ஸ் சொல்கிற அந்த லெஃப்ட் சைடில் லப்பு டப்புன்னு பண்ணின்னு இருக்கிற அந்த ஹார்ட் இல்லை, இது ஸ்பிரிச்சுவல் ஹார்ட். பகவான் அது ரைட் சைடில் இருக்குது அப்படிம்பார். இதே தான் உபனிஷத் அந்த இடத்துல தாமரை மாதிரி இருக்குது. அந்த புண்டரீக ஆகாசம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது தாமரையை தலைகீழே போட்டிருப்பாளாம், அந்த மாதிரி இருக்கும்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. அந்த ஹிருதயாகாசத்தில் தான் அந்த ஆன்மாவை நீ உணர முடியும் அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. அதே தான் பகவான் சொல்கிறார், நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறார். நீ விசாரிச்சுட்டே போனேன்னா எங்கேருந்து இந்த நான் வந்தது அப்படின்னு நீ கேட்டேன்னா அது எங்கேருந்து வந்ததோ அங்கேயே உன்னை கொண்டு போய் விட்டுடும். நீ நான் சொன்னதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் அவர் அப்படின்னு சொல்லுவோம். முன்னிலை படற்கை தன்மை வந்ததுக்கப்புறம் தான், இந்த மீ வந்ததுக்கப்புறம் தான் யூ அதர் எல்லாம் வருது. அதாவது இந்த இதம் ஷரீரம்னு அகம் இதம் இது 2 தான். இப்போ நம்ம பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் பார்த்தாலும் இதை தான் சொல்லியிருப்பார். அத்தியாச பாஷ்யில் இப்படி தான் ஆரம்பிச்சிருப்பார் ஆதிசங்கரர். அகம் இதம் இது தெரிஞ்சுடுத்துனா, எது அகம் எது இதம்னு தெரிஞ்சுடுத்துனா அந்த அத்தியாசம் போயிடும் அப்படின்னு. இதம் ஷரீரம் அப்படின்னு பகவத்கீதையில் 13வது அத்தியாயத்தில் க்ஷேத்ரஜ்ஞன் இதில் அவர் சொல்கிறார். இது க்ஷேத்திரங்கிறது தெரிஞ்சுக்கோ இந்த உடம்பு, அப்போ அதுக்குள்ளே இருக்கிற க்ஷேத்ரஜ்ஞன் தான் நீ அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் சொல்கிறார். அதனால் அந்த தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். முதல்ல ஃபர்ஸ்ட் பர்சன் வந்ததுக்கப்புறம் தான் முன்னிலையும் படற்கையும் வருது. அகம்க்கு அப்புறம் தான் இதம் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதம் ஷரீரம், இதம் ஜகத்.
ஜகத்து வந்து தள்ளிடுறோம், ஆனால் சரீரத்தை நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? அகம்னு நினச்சிக்கிறோம். அங்கே தான் கன்ஃபியூஷனே. உலகம் வேறன்னு சொல்லிடுற தேகத்தை நாம நினச்சிக்கிறோம். இப்போ வந்து 5 விரலை இப்போ நீட்டி பார்த்தோன்னா விரலுக்கு நடுவில் கேப் இருக்குது. அப்போது விரல் நான், கேப் நான் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லையா? அது தப்பு. ஏன்னா விரலுமே நான் இல்லை, நான் பார்க்குறேனே, அது திருஷ்யம். விரலும் நான் இல்லை, உடம்பும் நான் இல்லை, மனசும் நான் இல்லை, ஆத்மா தான் நான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்த கேள்வி, அவரும் திரும்பி திரும்பி எப்படி அர்ஜுனன் வந்து திரும்ப திரும்ப அந்த 18 அத்தியாயத்துலேயும் அதே கேள்வியே கேட்டுன்னு இருக்கான். 2வது அத்தியாயம் முடிஞ்ச உடனேயே ஆத்மஸ்வரூபத்தை சொல்லியாச்சு கிருஷ்ணர். ஆனால் திரும்ப திரும்ப அர்ஜுனன் கேள்வி கேட்கும்போது 18 அத்தியாயம் வந்தது. அதே மாதிரி இங்கே வந்து நமக்காக சிவபிரகாசம் பிள்ளை கேள்வி கேட்க கேட்க நம்மளுக்கு 25 கேள்விகள் வந்து இப்போ பதில்கள் கிடைக்கிறது பகவான்கிட்டேருந்து. திரும்ப அதே கேள்வியை கேட்குறார், மனம் எப்படி அடங்கும் அப்படின்னு கேட்குறார். பகவானும் அழுக்காமல் திரும்ப அதே பதிலையே சொல்கிறார், நான் யார் என்னும் விசாரணையினாலே மனம் அடங்கும் அப்படிங்கிறார். நான் யார் என்னும் நினைவு மற்ற நினைவுகளையெல்லாம் அழித்து பிணம் சுடு தடி போல் முடிவில் தானும் அழியும், பிறகு ஸ்வரூப தரிசனம் உண்டாகும் அப்படிங்கிறார். பிணம் சுடு தடி அப்படின்னா இதுவும் நம்ம சாஸ்திரத்தில் சொல்கிறது தான். இப்போது வந்து வெட்டியான் வந்து உடலை எரிக்கிறான் அப்படின்னா உடலை எரிக்கும் பொழுது அந்த ஹரிச்சந்திர தண்டவத்து அப்படின்பா ஒரு அந்த கட்டையை வச்சு அந்த உடல் வந்து அந்த கேஸ் எல்லாம் வரும். அந்த எரிக்கும் பொழுது அந்த ரைகர் மார்டிஸ்லாம் வருது இல்லையா? அந்த உடம்புலேருந்து வர கேஸஸ் வந்து அந்த உடம்பை வந்து உயிர் இல்லை, உயிர் போயிடுத்து, ஆனால் அந்த உடம்பை வந்து எழுப்போம். அந்த கேஸஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த பாடி வந்து மேலே ஏந்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போது இந்த வெட்டியான் என்ன பண்ணுவான், அந்த தடியால் அந்த உடம்பை வந்து ஒரு தட்டி திரும்ப அந்த நெருப்புக்குள்ளே போடுவான். போட்டப்போ அது எரிஞ்சு போயிடும். அப்போ அந்த தடியை என்ன பண்ணுவான், அவன் கையிலேயே வச்சுருப்பான். அது நெருப்பு, அந்த பணத்தை தொட்ட தடியில் அந்த தடியையும் அவன் அந்த நெருப்புலேயே போட்டுடுறான். அந்த மாதிரி இந்த விசாரணை பண்ண இந்த நான் அப்படிங்கிற எண்ணமை பற்றி நீ கேட்கும் பொழுது எல்லா நினைவுகளும் அழிஞ்சிடும். எப்படி அந்த கடைசியாக அவன் வந்து அந்த தண்டவத்து ஹரிச்சந்திரன் வந்து எப்படி அந்த தண்டத்தையும் போடுறானோ அதே மாதிரி அந்த அகங்காரங்கிறது அழிஞ்சு போயிடும். எதில் அழியும்? ஞானத்தி. இந்த ஆத்ம ஞானம்ங்கிறது வந்து நெருப்புக்கு சமானம், அக்னிக்கு சமானம். இந்த அக்னி எல்லாத்தையும் அழிச்சிடும், அகங்காரத்தை அழிச்சிடும். அப்போ அழியும் பொழுது ஸ்வரூப தரிசனம் உண்டாகும். ஏன்னா நம்மளுக்கு இந்த அகங்காரம் தான் வந்து நான் ஒன்று இருக்கேன், அதாவது உண்மையான நானை மறைச்சிட்டு பொய்யான நானை தோற்றுவிக்கிறது. அதாவது டூவர் அப்படின்னு அந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, நான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் வருது. இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு ஒரு அஞ்ஞானி நான், அப்படி ஒரு அகங்காரம் வருது. அகங்காரம் பல பல விதங்களில் வெளியில் வரும். அப்புறம் ஸ்பிரிச்சுவல் அகங்காரம்னு இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, எனக்கு எல்லாம் தெரியும், நான் நிறைய படிச்சிருக்கேன், நான் ஒரு பெரிய டிவோட்டி, ஏன்னா பகவானுடைய டிவோட்டி அப்படின்னே அகங்காரம் வரும். பகவான் தான் நம்மளை டிவோட்டியாகவும் ஆக்கியிருக்காரு. எல்லாம் சர்வம் பகவானுடைய கிரேஸ்ன்னு நம்ம சரணாகதி அடையும் பொழுது அந்த அகங்காரம் அழிஞ்சு போகிறது. இந்த இடத்துல அவர் வந்து விசாரணை பண்ண அந்த அகங்காரம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அடுத்த கேள்வி, அதுக்கு பதில் வந்து கொஞ்சம் பெரிய பதில், நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். நான் யார் என்கிற நினைவை சதா காலமும் பிடிக்கும் உபாயம் என்ன? எப்பொழுதும் பண்ணணுங்கிறார் இல்லையா? சதா காலமும் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறார். ரொம்ப சுலபமாக சொல்லியிருப்பார் பகவான். வந்த வழியே போ, அதான் அவருடையது. என்ன எண்ணம் வருதோ இது யாருக்கு வருது அப்படிங்கிற கேள்வியை கேட்டாலே உனக்கு வந்து அந்த அகங்காரம் போயிடும். அந்த இது யாருக்கு தோன்றுறது அப்படின்னு கேட்குறோம். பிற எண்ணங்கள் எழுந்தால்
அவற்றை பூர்த்தி பண்ணுவதற்கு எத்தனிக்காமல், அங்கே தான் முக்கியமானது. இப்போ ஏதோ ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படின்னு தோன்றுறது. ஆஹா சூடாக இருக்குது திருவண்ணாமலையில், ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. உடனே போய் கூகுளில் போய் பார்த்து எங்கே ஐஸ்கிரீம் கிடைக்கும் அப்படின்னு போய் அந்த கடையில் போய் ஐஸ்கிரீம், அதை பண்ணாமல் இந்த எண்ணம் யாருக்கு வந்தது அப்படின்னு நீ கேட்டேன்னா, நீ கேட்க ஆரம்பித்தாலே அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுங்கிற எண்ணம் போயிடும். யாருக்கு வந்ததுங்கிற அந்த விசாரணை ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் நம்ம எண்ணங்களை அப்படியே முளையிலேயே கிள்ளி எறியறது அப்படின்பாலே. ஆசையெல்லாம் அப்படி தான் கிள்ளி எறியணும். இப்போது அகைன் நம்ம பகவத்கீதைக்கு போனோன்னா ஸ்திதப்பிரஜ்ஞ லக்ஷணம் சொல்லும் பொழுது அவர் அப்படி தான் சொல்கிறார். சர்வான் காமான், எல்லா ஆசைகளையும் அது முளைக்கும் பொழுதே அதை விட்டுருவானா, அவன் தான் ஸ்திதப்பிரஜ்ஞன் அப்படின்னு சொல்கிறார் அவர். பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான், அப்படி தான் ஆரம்பிக்கிறார் அவர். பிரஜாஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டஹ ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ததோச்யதே. அதாவது ஆத்மாவிலேயே அவன் லயிச்சுருப்பான். அவன்கிட்டேருந்து எல்லா ஆசைகளும் விகதக அப்படின்னு போயிடும், அவனை விட்டு போயிடும். அது முளைக்கும் பொழுதே, ஆஸ் தே அப்பியர். தயானந்தஜி இதை டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது, when a person gives up all the desires as they appear in the mind அப்படிம்பார். அது உருவாகும் போதே, அதே தான் இங்கே பகவான் சொல்கிறார். அந்த எண்ணங்களை உருவாகும் பொழுதே அது யாருக்கு உண்டாயினான்னு நீ கேட்டேன்னா அந்த எண்ணங்கள் உன்னை விட்டு போயிடும். எத்தனை எண்ணங்கள் இருந்தால் என்ன அப்படின்னு தான் சொல்கிறார். எத்தனை எண்ணங்கள் எழும் என்ன, ஜாக்கிரதையாய் ஒவ்வொரு எண்ணமும் கிளம்பும் போதே இது யாருக்கு உண்டாயிற்று என்று விசாரித்தால் எனக்கு என்று தோன்றும். அப்போது எனக்கு அப்படின்னா அது யார், நான் யார் அப்படின்னு அந்த எனக்குன்னு தோன்றது யாருக்கு, நான் யார் என்று விசாரித்தால் மனம் தன் பிறப்பிடத்திற்கு திரும்பிவிடும், எழுந்த எண்ணமும் அடங்கிவிடும். இப்படி பழக பழக மனதிற்கு தன் பிறப்பிடத்திற்கு இறங்கி நிற்கும் சக்தி அதிகரிக்கின்றது. சூக்ஷ்மமான மனம் மூளை இந்திரியங்கள் வாயிலாக வெளிப்படும் பொழுது ஸ்தூலமான நாம ரூபங்கள் தோன்றுகின்றன. இப்போது அதை அதோட சோர்ஸுக்கு போக்குறதுக்கு நம்ம இந்த கேள்வியை கேட்குறோம். சுவாமி டிவி சொல்லுவார், ஸ்டே வித் த குவெஸ்டன் அப்படிம்பார். நான் யார்ன உடனே நான் அப்படின்னு ஒரு எஸ்ஸே எழுத ஆரம்பிச்சிருவோம். நம்ம எனக்கு நான் 5 அடி, எனக்கு இந்த வெயிட்டு, என்னோடய அம்மா பேர் இது, அப்பா பேர் இது இல்லை, அந்த எஸ்ஸேவே எழுத சொல்லலை. இந்த கேள்வியோடைய விடைங்கிறது தானாக தெரியணுமே தவிர நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த கேள்வியோடைய கேளு. இப்போது சூரியன் இருக்கான் அப்படின்னா சூரியன் வெளிச்சம் வரணும் வீட்டுக்குள்ளே. அப்போ நீ என்ன பண்ணுவ, போய் ஜன்னலை திறக்கணும். இப்போ கண்ணாடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஜன்னலில் அந்த திறந்துட்ட, ஆனால் கிளாஸ் இருக்குது, கிளாஸில் ஒரே அழுக்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவேன், அந்த கிளாஸ் எல்லாம் துடைக்கணும், அந்த காரணத்தை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிவிட்டு ஜன்னலை திறந்துட்டு நீ போய் அங்கே நிற்கணும். நின்னா சூரியன் தானாக தெரியுமா, நீ போய் சூரியனை கூட்டின்னு வர வேண்டாம், சூரியன் தானாக தெரியும். அந்த மாதிரி ஆத்மாங்கிறது ஸ்வயம் ஜோதி. அதுக்கு இன்னொரு செல்ஃப் எஃபல்ஜென்ட், அது இன்னொரு லைட்டு வேண்டியதில்லை. நான் யாருங்கிற கேள்வியை நீ கேட்டாலே போதும். இப்படி பழக பழக அந்த மனசு அந்த பிறப்பிடத்திலேயே இருக்கிற சக்தி, அந்த ஆத்ம நிஷ்டையில் இருக்கிற சக்தி அதிகரிக்கும். இப்போ மனசு சூக்ஷ்மம்னு நம்ம பார்த்தோம். அது என்ன பண்ணுறது, மூளை இந்திரியங்கள். இப்போ மூளைன்னா புத்தி, இப்போ அந்தக்கரண சுத்தின்னு. அந்தக்கரணம்னா அதில் 4 இருக்குது. என்ன, மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இப்போ நம்ம மனசை பற்றி சொன்னோம், சங்கல்ப விகல்பம், இதுவா அதுவா அப்படின்னு கேட்கும். புத்தி என்ன சொல்லும், நிச்சயார்த்தம், இதுதான்
பூட்டினேன், எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா போய் பாரு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம போய் திரும்பி கதவை பூட்டியிருக்கா அப்படின்னு பார்ப்போம். கேஸ் அணைச்சோமா, அணைச்ச ஞாபகம் இருக்குது, ஏன்னா நீ அப்போ வந்து லைட்டையும் அணைச்ச, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவோம் புத்தி. அப்போ நம்மளுக்கு நிச்சயமாக சொல்கிறது புத்தி. அப்புறம் சித்தம்னா மனசை பழசெல்லாம் அந்த காலத்தில் எங்கள் பாட்டி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் பாருங்க, அந்த ஞாபகம், அதுதான் மெமரிஸ், அது சித்தம். இந்த மூணுத்தையும் நம்ம சுத்தப்படுத்தணும். தேவையில்லாத கதையெல்லாம் மறக்கணும். அப்புறம் இன்னொருத்தர் அதை சொன்னால், குற்றம் சொன்னால், குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, அதெல்லாம் விட்டுடணும். அதுதான் அந்த மனசை வந்து சுத்தப்படுத்துறதுன்னா இதெல்லாம் தான். அந்த காசிப் பண்ணுறதை நிறுத்திடணும். அப்புறம் அகங்காரம் நான் தான் பண்ணேன் அதையும் அடக்கிக்கணும். அதுதான் அந்த கரண சுத்தி. இப்போ மனம் இந்த மூளை புத்தி மூலமாக, இந்திரியங்கள் மூலமாக, சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக தான் வெளியில் வருது, பேச்சா வருது இல்லையா? வெளியில் வரும் பொழுது ஸ்தூலமான நாம ரூபங்கள் தோன்றுகின்றன. வாச்சாரம்பணம் விகாரம் நாமதேயம் அப்படிங்கிறது உபனிஷத் வாக்கியம். நம்ம வாக்குலேருந்து தான் இந்த நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் வருது. அஸ்தி பாதி பிரியம் எல்லாமே நாம ரூபம் 5 இருக்குது. அஸ்தி பாதி பிரியம் அப்படின்னா சத்து சித்து ஆனந்தம். அப்புறம் நாம ரூபம். அஸ்தி பாதி பிரியம் வந்து சச்சித் ஆனந்தம், அது வந்து பிரம்மனை சேர்ந்தது. நாம ரூபம் வந்து மாயையை சேர்ந்தது, ஜகத்தை. அப்போ நம்ம மனசு மூல இந்திரியங்கள் மூலமாக வெளியில் சொல்லும் பொழுது நாம ரூபங்கள் வருது. ஆனால் இந்த நாம ரூபங்கள் வந்து நிஜம் இல்லை. அது எங்கே போய்டுறது? ஹிருதயத்தில் தங்கும் பொழுது நாம ரூபங்கள் மறைகின்றன. எது? மனசு ஹிருதயத்தில் தங்கும் பொழுது. ஹிருதயத்தில் தான் ஆத்மா இருக்குன்னு சொன்னார். அப்போ மனசு அந்த ஆத்மாவில் அடங்கும் பொழுது நாம ரூபங்கள் மறைகின்றன. மனதை வெளிவிடாமல் ஹிருதயத்தில் வைத்து கொண்டிருப்பதற்குத்தான் அகமுகம் அல்லது அந்தர்முகம் என்று பெயர். இப்போ உள்நோக்கி பார்ப்பது. அப்படியே வெளியில் வந்து வெளி விஷயங்கள் எல்லாம், அதுவும் நம்ம அக்ஷரமான மாலையில் அழகாக சொல்லுவார் இவர், வெளி விஷயங்கள் எல்லாம் நான் வந்து ஈடுபடாமல் உள்நோக்கி பார்க்கறதுக்கு நீ எனக்கு உதவு அப்படின்னு தான் சொல்கிறார் இல்லையா? அதுதான் அந்தர்முகம். இப்போ சாதனைகளில் வந்து 2 விதமாக சொல்கிறது உண்டு. பகிர்முக சாதனை, அந்தர்முக சாதனைன்னு. பகிரங்க சாதனை அப்படின்னா நம்ம வெளியில் இப்போ மற்றவாக்கிட்டெல்லாம் எப்படி இனிமையாக இருக்கிறது, இன்னும் டிசிப்ளின்டாக நடந்துக்கிறது, அதெல்லாம். அந்தரங்க சாதனைங்கும்போது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் மற்றவாளுக்கு தெரியாது, அதை புனிதப்படுத்துறது தான் அந்தரங்க சாதனை. உள்நோக்கி போகும் பொழுது ஹிருதயத்திலிருந்து வெளியிடுவதற்குத்தான் பகிர்முகம் என்று பெயர். இவ்விதமாக மனம் ஹிருதயத்தில் இறங்கவே எல்லா நினைவுகளுக்கும் மூலமான நான் என்பது போய் எப்பொழுதும் உள்ள தான் மாத்திரம் விளங்கும். இந்த இடத்துல தான்னு எதுக்கு சொல்கிறாருன்னா, அந்த நான் நம்ம பொய்யான நானுக்கும் உண்மையான ஆத்மஸ்வரூப அதை வந்து தான்னு சொல்கிறார். அது புரிஞ்சுடுத்துன்னா அதுதான் நான் தெரிஞ்சிடும். அது தெரியாத வரைக்கும் நான் என்ன நினச்சின்னு இருக்கேன், நான் இன்னாரின் மனைவி, இந்த வேலை செய்கிறேன் அப்படி நினச்சின்னு இருக்கோமே, அதெல்லாம் அந்த எண்ணங்களெல்லாம் நீ போக்கணும்னா அந்த மனசை வந்து பகிர்முகமாக இல்லாமல் வேர்ல்ட்லி லைஃப்லேருந்து உள்ள அந்தர்முகமாக நீ உள்ளே செலுத்தும் பொழுது அது வந்து எல்லா நினைவுகளுக்கும் மூலமான அந்த அகங்காரத்தை போக்கி எல்லாத்துக்கும் சதா சர்வத்துக்கும் பிரம்மைவ சத்தியமாக இருக்கிற அந்த ஆத்ம நிஷ்டையில் விளங்கும். எதை செய்தாலும் நான் என்கிற அகங்காரமற்று செய்ய வேண்டும். இந்த இடத்துல அவர் சொல்கிற நான் அந்த பொய்யான நான், அகங்காரம் இல்லாமல் நான் பண்ணேன்னு நினச்சிக்காம எல்லாம் பகவான் விட்ட வழி, நேச்சுரல் திங்ஸ் ஹேப்பன் நேச்சுரலி அப்படிம்பார் சுவாமி டிவி. எது நடக்கணுமோ அது நடக்கும். அது வந்து ஈஸ்வர கிருப்பை, ஈஸ்வரனால் நடக்கிறது, நம்ம பகவானால் நடக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அப்படி செய்தால் எல்லாம் சிவஸ்வரூபமாய் தோன்றும். இப்போ அகங்காரம் இல்லாமல் இருக்கும் பொழுது எல்லாமே பிரம்மனாக தெரியும். சிவஸ்வரூபமாய் எல்லா ஜீவராசிகளுமே நமக்கு வந்து பிரம்மஸ்வரூபமாக தோன்றும். சர்வாத்ம பாவம் வந்துடும்.
அகம் பிரம்மாஸ்மி, நான் மட்டும் இல்லை பிரம்மன், எல்லாமே பிரம்மம் இல்லையா? ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போகணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வேர்ல்ட்லி லைஃப்லேருந்து உள்ளே போகிறது. உள்ளே போகும்போது ஏதாவது ஒரு பற்று வேணும். உலகத்தை பற்ற உடனோன்னா அப்போ கடவுள் பற்று வேணும். அப்போது சகுண பிரம்மமாக உருவ வழிபாடாக கடவுளை பிடிச்சிக்கணும், கடவுளை குருவை பிடிச்சிக்கணும். அப்புறம் அந்தர்முக சாதனை பண்ணணும். பகிரங்க சாதனையும் பண்ணி அந்தரங்க சாதனையும் பண்ணி அந்த மனசில் இருக்கிற எண்ணங்களெல்லாம் மெல்ல 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 அந்த மனசு அடங்கும் பொழுது அந்த ஹிருதயாகாசத்தில் இருக்கிற ஆத்மாவில் நம்ம நிறுத்தி இருக்கும் பொழுது அந்த அகங்காரம் அழிய அப்போ எல்லா உயிரினங்கள் மேலேயும் நமக்கு ஒரு அன்பு. அதுதான் அந்த ஆனந்தம்னு சொல்கிறது எக்ஸ்பிரஸஸ் அஸ் லவ். நம்ம பார்த்துருக்கோம் பகவான்கிட்டேயே. மனுஷான்னு மட்டும் இல்லை, பசுலேருந்து அணில் குஞ்சுலேருந்து குரங்குலேருந்து நாயிலேருந்து எல்லாத்துக்கும் அவர் இப்போ கருணையை பொழிஞ்சிருக்கார். எல்லா சர்வாத்ம பாவம். மரம் செடி கொடிக்கும் நம்ம அதே தான் காட்டணும். உயிரில்லா அகிருணை பொருள்கள் மேலேயும் ஒரு பேப்பரை மடிக்கிறோன்னா கூட அதை தாறுமாறாக மடிக்காமல் அதையும் நம்ம கருணையாக அனுசரித்து அந்த மாதிரி ஆகும் பொழுது எல்லாமே அந்த சர்வாத்மம் வரும்பொழுது சிவஸ்வரூபமாய் தோன்றும். அப்பொழுது நீ ஆத்மனிஷ்டையில் சதா காலமும் இருக்கலாம். இந்த 11வது கேள்வியோட நம்ம இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். 12 மனசை பற்றி தான், ஆனால் அது பெரிய பதில் இருக்கிறதுனால பிராணாயாமம், மூர்த்தி தியானம் அதெல்லாம் அதில் வரும். அதை அடுத்த பகுதியில் பண்ணலாம். நமோ ரமணா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.